ஹாய் குட் மார்னிங். வாங்க லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான செலவு எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சம் தூவி எடுத்துக்காக மல்லி இலை, லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பேன் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இப்போ இதை நான் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். இப்போ இது கூடவே வெங்காயம், பூண்டு, அப்புறம் வரமிளகாய் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வரமிளகாய் கொஞ்சம் வணங்கினதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கூட ஆயிலில் மஞ்சள் போட்டுக்கோங்க. கடைசியாக எல்லாத்தையும் வணக்கிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் உப்பு போட்டு. இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு. இதில் மல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டு கிளறணும். அவ்வளோதான், லெமன் சாப்பாடு ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.